ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இன்றைக்கி சூப்பரான சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெலாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு நீங்கள் கமெண்டில் சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சிக்கன் கிரேவி வைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை இப்போ பார்த்துருவோமா. நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ சிக்கன், அதுக்கு வந்து நான் அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு சில் அளவு, அதுக்கப்புறமா அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சில் அளவு தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா முந்திரி 3, 1 டீஸ்பூன் சோம்பு, இது 3ஐயும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துப்போம். அதனால் இது 3ஐயும் மொத்தமாக வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாயை நான் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு பிரியாணி இலையை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து சோம்பு, கல்பாசி, அதுக்கப்புறமா வந்து ஒரு பட்டை. சின்ன வெங்காயத்தை நான் வந்து இந்த மாதிரி ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை கட் பண்ணிக்கோங்க. ஆனால் பெரிய வெங்காயமும் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஆனால் கிரேவிக்கு வந்து சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் சின்ன வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். காரம் வந்து நாங்கள் அதிகமாக சேர்க்கறதுனால நான் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து காரம் கம்மியாக சேர்த்தா 1 ஸ்பூன் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா வந்து 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் வந்து சக்தி சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த இது தேவையோ எந்த பிராண்ட்லனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள். அதுக்கப்புறமா வந்து மீடியம் சைஸ் தக்காளி 1 வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா வந்து தேவையான அளவு எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். அதுக்கப்புறமா வந்து கொத்தமல்லி தழை, தேவையான அளவு உப்பு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க சிக்கன் கிரேவி வந்து எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுப்பில் வந்து பாத்திரத்தை வச்சாச்சு. அடுப்பு வந்து ஆன் பண்ணியாச்சு. இப்போ பாத்திரம் வந்து நல்லா சூடாகிறதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெயை இதில் ஊற்றிக்கலாம். இப்போது நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெயை இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடாவையும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மசாலா ஸ்பைசஸ், நம்ம வந்து பட்டை, பிரியாணி இலை, அப்புறம் வந்து சோம்பு, கல்பாசி இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம்ல, இதை வந்து இதோட சேர்த்துடலாம். இது சேர்த்ததுக்கப்புறம் இது பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மசாலா ஸ்பைசஸ் நல்லா வந்து பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை வந்து நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். இதில் இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து தக்காளியை நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தோம், அதை சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்து தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க, கிளறி விட்டு. இப்போ இதோட நம்ம வந்து பச்சை மிளகாயும் சேர்க்க போகிறோம். நம்ம 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தா 1 ஸ்பூன் வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து இதோட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகட்டும். போனதுக்கப்புறமா நம்ம வந்து சிக்கனை சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இஞ்சி பூண்டு பச்சை வாசனை நல்லா போயிருக்கு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை இதனோட சேர்த்துடலாம். 1/2 கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து ஃபுல்லாகவே நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சிக்கனோட நம்ம இப்போ வந்து கொஞ்சோண்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற உப்பை வந்து தேவையான அளவு இப்போ கொஞ்சம் நம்ம போட போகிறோம். நான் வந்து இப்போ வந்து கல் உப்பு கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு வந்து நம்ம இப்போ சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ வந்து அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு, இப்போ இதுலேருந்து இந்த சிக்கன்லேருந்து தண்ணி வந்து வெளியிடும். அந்த தண்ணியிலையே சிக்கன் வந்து வேகும். இப்போ வந்து கொஞ்சம் நேரம் அதை மூடி வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மூடியை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
மூடி ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்களா சைடில் எவ்வளோ தண்ணி விட்டு வருது. இப்போ வந்து அடுப்பை கொஞ்சம் ஹையில் வச்சு இது நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தண்ணி இப்போ விட்டுருக்குன்னு. இப்போ இந்த அளவுக்கு தண்ணி விட்டு வரையும் இப்போ வந்து இதோட மசாலா பொருட்களை நம்ம சேர்க்க போகிறோம். எடுத்து வச்சுருந்த சிக்கன் மசாலா, அப்புறம் தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து இதோட சேர்த்துடலாம். மொத்தமாகவே சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இப்போ நல்லா கிளறி விடுங்க. அடுப்பை நல்லா கம்மி பண்ணிவிட்டு இதோட சேர்த்து நல்லா அந்த மசாலா வந்து இந்த சிக்கனோட சேர்ந்து நல்லா வதங்கி வர்ற அளவுக்கு இந்த அளவுக்கு கிளறி விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த டைமில் நம்ம கொஞ்சோண்டு தேவையான அளவு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கிளறி விடுங்க. இந்த சிக்கன் வந்து மசாலாவோடு சேர்ந்து நல்லா வேகட்டும். இப்போ வந்து நல்லா வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே இங்கே வந்து நம்ம தேங்காவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய், முந்திரி, சோம்பு இது எல்லாத்தையும் நம்ம மொத்தமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை இதோட சேர்த்துடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி லைட்டாக அலசிகளை ஊற்றிக்கலாம். இப்போ இதோட இந்த தண்ணியை சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா கிளறி விடுங்க. இந்த தேங்காய், சிக்கன், அப்புறம் வந்து இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. இந்த முந்திரி வந்து நம்ம எதுக்கு சேர்க்கோன்னா கிரேவி வந்து நல்லா கெட்டியாக இருக்கும், அதே டைமில் டேஸ்ட்டும் சூப்பராக எடுத்து கொடுக்கும். அதனால் முந்திரி சேர்த்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டேஜில் தண்ணி வேணுன்னா நம்ம சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இதே போதும் அப்படின்னா நம்ம இருந்துக்கலாம். இப்போ வந்து உப்பு, காரம் வந்து இந்த டைமில் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் தேவைன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க, உப்புனா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்ந்து இப்போ நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு வந்து கிரேவியில் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம வந்து பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து சூப்பராக சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாப்பாடு, அப்புறம் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம சிக்கன் கிரேவி சூப்பராக வச்சு முடிச்சாச்சு. நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரெசிபியோடு நம்ம சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.